ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட எச்சரிக்கை குறிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன எச்சரிக்கை ஜோதிட குறிப்பை பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்த்துடலாம். 2026 பிப்ரவரி மாதம் நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. பிப்ரவரி மாதம் முடியக்கூடிய நேரத்தில் பிப்ரவரி 27 நேரம் நெருங்கிடுச்சு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கோ. ஏன்னா அந்த நேரங்கள் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். ஆனால் நேரமானது நெருங்கிடுச்சு. அதற்கு காரணம் என்னென்னா முக்கியமான கிரகம் பயிற்சிகளும் அதோடு ராஜயோகங்களும் தான். ஸோ ராஜயோகங்கள் கிரக பயிற்சிகள் இதெல்லாம் பிப்ரவரியில் ஏற்படுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரமானது நெருங்கிடுச்சு. அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நேரம் அதிர்ஷ்டமாக இருக்க போதா இல்லை ஆபத்தாக இருக்க போதா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதை தான் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பொருளை எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்களுடைய பயிற்சிகளும் ராஜயோகங்களும் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அது அதிர்ஷ்டமான தாக்கங்களாகவும் இருக்கலாம், இல்லை ஆபத்தான தாக்கங்களாகவும் இருக்கலாம். ஸோ அந்த தாக்கங்கள் என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணி அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும். அப்போ தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் நீங்கள் தப்பிக்க முடியும். அதனால் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் நீங்கள் ஆன்மீக ரீதியாக செய்கிறதுனால நேரம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசி கிடையாது, மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. சரி, மிதுன ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிப்ரவரியில் என்னென்ன கிரக பயிற்சிகளோ ராஜயோகங்களோ உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா அதனோட அடிப்படையில் தானே நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதனால் முதல்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ 2026 ஆண்டில் இந்த பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. காரணம் என்னன்னா இந்த மாதத்தில் முடியக்கூடிய தருணங்களில் கூட பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுறாங்க. அதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. இதனுடைய தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பிப்ரவரி 27 பிறகு காணப்படும். அதில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி காணப்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிப்ரவரி 3 அன்னைக்கு புதன் கும்பராசிக்கு மாறிட்டாரு. பிப்ரவரி 6 அன்னைக்கு சுக்கிரன் கும்பராசிக்கு மாறிட்டாரு. பிப்ரவரி 13 அன்னைக்கு சூரியன் கும்பராசிக்கு மாறிட்டாரு. பிப்ரவரி 23 செவ்வாய் கும்பராசிக்கு மாறிட்டாரு. இப்படி 4 கிரகங்கள் பயங்கரமாக மாறி இருக்கு. இதுவே ஒரு யோகத்தை உருவாக்குது இந்த டைமு. அதோடு புதன் சுக்கிரன் சேர்க்கை லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்குது. சூரிய சுக்கிரன் சேர்க்கை சுக்கிரத்திய ராஜயோகத்தை உருவாக்குது. சூரிய செவ்வாய் சேர்க்கை மங்களத்திய ராஜயோகத்தை உருவாக்குது. சூரிய புதன் சேர்க்கை புதத்திய ராஜயோகத்தை உருவாக்குது. இந்த மாதிரி நிறைய ராஜயோகங்களையும் உருவாக்குது. இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால் தான் சில ராசிக்காரங்களுக்கு நேரம் நெருங்கிடுச்சு என்று சொல்கிறேன். அந்த நேரம் நெருங்கிடுச்சுங்கிறதுல செல்வாக்கு அதிகரிக்கலாம், அதிர்ஷ்டம் பிரகாசிக்கலாம், நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படலாம், வெற்றிகள் குவியலாம், இல்லைனா முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரலாம். இப்படி எது வேணாலும் நடக்கலாம். ஸோ பிப்ரவரி 2026 பிப்ரவரி 27 என்ன மாதிரியான நேரம் உங்களுக்கு இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால் அதிர்ஷ்ட நேரமா இல்லை ஆபத்து நேரமா அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்ன நேரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு.
ஆக்சுவலி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் விடாமுயற்சியுடையவர்களாக இருப்பீங்க. இந்த பிப்ரவரி 27 ராசிநாதன் புதன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார். எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. சுக்கிரனுடைய சஞ்சாரம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும். அதோடு சொத்து மன வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதம் உண்டாகலாம். அதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கணும் என்பது இந்த டைம் குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்படும். ஆனால் வருமானம் வழக்கம் போல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது நல்லது. பணி நிமித்தமாக பிரயாணம் ஏற்படலாம். அதனால் அந்த பணிகளை கரெக்டாக மேற்கொள்ளுங்க. ஸோ அந்த பிரயாணம் மேற்கொள்ளும் போது தான் உங்களுக்கே ஒரு அனுபவம் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களாக அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளைகள் குறையும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்படலாம். பெண்களுக்கு கூட எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரவு தாமதப்படும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களோட நட்சத்திரத்துக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள்லாம் குறையும். வேலை பளு குறையும். உழைப்பு வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை நேரலாம். திடீர் செலவு உண்டாகும். அதோடு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க. எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும். அதை பாருங்க. மனக்கவலை நீங்கி நிம்மதியானது உண்டாகும். பொருள் வரவு அதிகரிக்கும். வாகன பூமி மூலம் லாபமானது கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்தநிலை மாற கூடுதல் கவனத்தோடு படிப்பது அவசியம். எந்த வேலையிலும் முழு கவனம் தேவை. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றியானது அடைய முடியும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன பலனை நீங்கள் பெற போகிறீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப சேஃபாக நடந்துக்குங்க. இப்போ உங்களுக்கு நெருங்கக்கூடிய இந்த நேரமானது அதிர்ஷ்ட நேரமாக இருக்க சில பரிகாரங்களை செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. அந்த பரிகாரம் என்ன, அதை செய்கிறது எந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணி பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் பரிகாரம். ஸோ முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வழிபாடு செய்கிறது பொதுவாகவே நன்மை கொடுக்கும். ஸோ நம்மளில் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, விநாயகர் வெறும் கடவுள்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே முதன்மையாக வெற்றி தரக்கூடியவரே அவர்தான். ஸோ அப்பேற்பட்ட விநாயகர் பரிகாரம் செய்திடுங்க. ஒன்றும் கிடையாது. விநாயகரை காலையில் வழிபாடு செய்து விநாயகர்கிட்ட எந்த வேலையை அன்னைக்கு செய்ய போகிறீங்களோ அந்த வேலையை சொல்லி, அதுக்கு நீ எனக்கு துணை வரணும், அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டணும். அந்த சிம்பிள் விஷயத்தை நீங்கள் செய்தாவே போதும். விநாயகருடைய அருளால் உங்களுடைய நேரமானது நல்ல நேரமாக மாறும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரம் இருந்து அங்கே விநாயகர் சிலை இருந்ததுன்னா அங்கே போய் விநாயகருக்கு தண்ணி ஒரு குடம் ஊற்றுங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இதமாக மாறும். மனசு ரொம்ப தவிக்கிற மாதிரி இருக்குது, மனசில் பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களாம் இந்த நேரத்தை சாதகமாக உங்களுக்கு மாற்றிக்கொள்வதற்கு விநாயகருடைய உச்சி குளிரணும். அதுக்காக விநாயகருக்கு நிறைய தண்ணீர் ஊற்றுங்க. அதுவும் அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றுங்க. எந்த அளவுக்கு அதை ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் செய்ய செய்ய நேரமானது உங்களுக்கு பாசிட்டிவாகவும் எனர்ஜியாகவும் மாறும். ஸோ இதுதான் ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன உங்களுக்கு செய்யணுமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். பலன்களையும் சொல்லிட்டேன். எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.
அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோலலாம் கூட ஷேர் பண்ணுறேன், அதாவது கிளியர் பண்ணுறேன். ஸோ வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.